ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பாண்டியன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே பயங்கர வருத்தத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம முத்துவேலும் சக்திவேலும் கோமதி வீட்டுக்கு போகிறாங்க. போன உடனே நம்ம கோமதி இருந்துட்டு வாங்கினே வாங்க அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சக்தி இருந்துட்டு இங்கே பாரு கோமதி, நாளைக்கு அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க நகையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் கொடுக்கணும். இங்கே வச்சுருக்கீங்களா இல்லை வேறு எங்கேயாச்சும் வச்சுருக்கீங்களா நகையை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் அதெல்லாம் பேங்க்ல இருக்குன்னு நான் எடுத்துட்டு வர சொல்லிடுறேன்னு, நாளைக்கு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வந்துருவோன்னு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணனை இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வர சொல்லி பேங்க்ல இருந்து சொல்லி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம சரவணனும் போய் எடுத்துட்டு வந்துடுறாரு. அடுத்த நாள் காலையில நம்ம கோமதி, பாண்டியன், அதுக்கப்புறம் முத்துவேல், சக்திவேல் இவங்க 4 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க. போன உடனே இந்த நகையெல்லாம் போலீஸ் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாங்க. நம்ம போலீஸும் இந்த நகையெல்லாம் கவரிங்கா இல்லை தங்கமான்னு கூட எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கு கால் பண்ணி வர வச்சிடறாங்க. பாக்கியம் வந்த உடனே அந்த நகையெல்லாம் பார்க்குறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்ததுமே நம்ம பாக்கியம் வந்துட்டு ஒரு மாதிரி மூஞ்ச ரியாக்ஷன் எல்லாம் மாற்றவும், இதை பார்த்த நம்ம கோமதிக்கு, என்னங்க இதை வச்சு ஏதாச்சும் சண்டை போட போகிறாங்க அப்படின்னு சொல்லவும், இதை வச்சு அவங்க எதுக்காக சண்டை போடணும், அவங்க நகையை வாங்கிட்டு போக போகிறாங்க, இதுக்கு மேலே என்ன இருக்குது, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு கோமதி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, ஐயோ 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 மேடம், இங்கே பாருங்க மேடம், இங்கே நடந்திருக்க கூத்த பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லி ஊரவே கூட்டவும், இதை பார்த்து நம்ம போலீஸ் இருந்துட்டு, மா என்னம்மா ஆச்சு, எதுக்காகம்மா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்க மேடம், நான் 80 பவுன் நகையை போட்டேன், ஆனால் இவங்க எல்லாம் கருத்த நகையை கொண்டு வந்திருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள் கொடுத்த நகையை தான் நாங்கள் ஓப்பன் கூட பண்ணி பார்க்காம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க, நீங்கள் இப்படி ஒரு கேடு கட்டத்தனமாக பண்ணுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த விஷயத்தில் எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க, எனக்கு 80 பவுன் நகை வேணும், அதுவும் நான் போட்ட நகை வேணும், முதல்ல அதை எடுத்துகிட்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், போலீஸ் இருந்துட்டு, இங்கே என்னம்மா நடக்குது, இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு கோவம் வருது, இங்கே பாருங்கம்மா, இவங்க 80 பவுன் நகை போட்டது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்லி கேட்கவும், கோமதி இருந்துட்டு, ஆமாங்க மேடம், இவங்க 80 பவுன் நகை போடுறேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அவங்க 80 பவுன் நகை போட்டாங்களா இல்லையான்னு நான் இது வரைக்கும் அவங்க பொண்ணுக்கிட்ட கேட்டதே இல்லைங்க மேடம். அது மட்டும் இல்லாமல் அந்த நகை என்ன நகை, செயினா இல்லை கம்மலா எதுவுமே பார்த்ததில்லை மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, இந்த காலத்தில் இவ்வளோ வெகுலியாக இருக்கலாமா, இப்படியே இந்த காலத்தில் எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா, இப்போ பார்த்தீங்களா எல்லாம் கவரிங் நகைன்னு சொல்லிட்டு அவங்க சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போது நீங்கள் தான் அந்த 80 பவுனுக்கு பொறுப்பு, அந்த 80 பவுன் நகையும் நீங்கள் தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க, நீங்கள் அவங்க போட்ட நகை இதுதான் மேடம், அவங்க கவரிங்க போட்டாங்களா இல்லை நகையை போட்டாங்களா எனக்கு என்ன மேடம் தெரியும், அவங்க கொடுத்த நகையை எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்க, அவங்க இதை கவரிங்கன்னு சொன்னா எனக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த 80 பவுன் நகை போட்டேன், ஆனால் இவங்க எல்லா நகையும் கவரிங்காக கொண்டு வந்திருக்காங்களே, இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் தான் மேடம் எப்படியாவது என்னோட நகையை வாங்கி கொடுக்கணும், கோர்ட்லேயும் தீர்ப்பது சொல்லிட்டாங்க, என்னோட நகையெல்லாம் திருப்பி கொடுக்குறோன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க, இப்போ கவரிங்க நகையை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா நான் என்னால் எப்படி மேடம் ஏற்றுக்க முடியும், என்னால் ஏற்றுக்கவே முடியாது மேடம், நீங்கள் தான் மேடம் எப்படியாவது என்னோட நகையெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாண்டியனுக்கும் சரி கோமதிக்கும் சரி என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே மண்டை காஞ்சு போய் இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேருமே தனியாக வராங்க. நம்ம அதாவது சக்தி இருந்துட்டு கோமதி கிட்ட, இங்கே பாரு கோமதி, இந்த நகையெல்லாம் எப்படி கவரிங்காக மாறுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கவும், அண்ணன் எனக்கு அதுதானே ஒன்றும் புரியல, அவங்க நகையை போட்டாங்களா இல்லை கவரிங்காக போட்டாங்கன்னு கூட எனக்கு தெரியாதுன்னு, அவங்க கொடுத்த நகையை எல்லாத்தையும் அப்போவே போயிட்டு நாங்கள் பேங்க்கில் வச்சுட்டோம், இப்போது பேங்க்கில் இருந்து எடுத்துகிட்டு வரோம், எதுக்காகவும் அவங்க நகையை இப்போ வரைக்கும் நாங்கள் தொட்டதே இல்லைன்னு, அது எப்படி இது கவரிங்காக மாறி இருக்கோன்னு எனக்கு ஒன்றுமே புரியலம்மா அண்ணன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே பாரு கோமதி, நீ இவ்வளோ பெரிய முட்டாளாக இருந்திருக்கன்னு எனக்கு நினச்சா அப்படியே அவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அவங்க உன்னை எப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்கன்னு பாரு, கவரிங் நகையெல்லாம் போட்டு தங்க தான் போட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இப்போது 80 பவுன் நகையும் நம்ம தங்கமாக கொடுத்தாகணும், இப்போ என்ன பண்ணுறத சொல்லு அப்படின்னு சொல்லவும், அண்ணன் என்னென்ன சொல்கிற, நம்ம சொத்தவே விற்றாலும் 80 பவுன் நகையை நம்மளால் வாங்க முடியாது என்ன அப்படின்னு சொல்லவும்,
இங்கே பாரு கோமதி, அவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா யோசித்து நல்லா உங்களை ஏமாத்திருக்காங்க. இப்போது நம்ம அந்த 80 பவுன் நகையை கொடுக்கறதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? இப்போ நம்ம எதுவுமே பண்ண முடியாது, அவங்களுக்கு நகையை கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லவும், அந்த நேரம் பார்த்து நம்ம மீனா ஃபோன் பண்ணுறாங்க. மீனா ஃபோன் பண்ண வந்தவுமே நம்ம கோமதி எடுத்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு எடுத்த உடனே மீனா அப்படின்னு சொல்லி அழுகவும், மீனாவுக்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அத்தை என்னத்தை ஆச்சு, எதுக்காக அழுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாரு மீனா, இங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வந்த இடத்துல என்ன ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம மீனா கிட்ட சொல்லவும், மீனா பயங்கர ஷாக்கு. அத்தை என்னத்தை சொல்கிறீங்க, இப்படியெல்லாம் பண்ணாங்களா அவங்க? இங்கே பாருங்க அத்தை, உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லாமல் இருந்திருக்க அத்தை அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா சொல்கிற, என்ன விஷயம் மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்க அத்தை, அவங்க போட்ட நகை எல்லாமே கவரிங் தான் அத்தை. இது ஏற்கனவே இந்த விஷயம் எனக்கு தெரியும். இந்த விஷயம் கவரிங் தானே அந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். எனக்கும் ராஜுக்கும் இந்த விஷயம் எப்போவே தெரியும், கதிர்க்கும் இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லவும், என்ன மீனா சொல்கிற, நீ உடனே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வா மீனா, கதிரையும் ராஜையும் கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா, ராஜி, கதிர், செந்தில், அப்போ சரவணன் அப்படின்னு எல்லாருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்த உடனே நம்ம மீனா இருந்துட்டு நம்ம அதாவது யார் பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருங்கம்மா, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? எதுக்காக இப்படியெல்லாம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் போட்டதெல்லாம் கவரிங்கன்னு உங்களுக்கே தெரியும், தெரிஞ்சிருந்து எதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் இப்படியெல்லாம் ஒரு கதையை கட்டிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, என்னம்மா நீ ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாங்க மேடம், இவங்க போட்டது நகை எல்லாமே கவரிங் தான், இந்த விஷயம் எனக்கு 6-7 மாதத்துக்கு முன்னாடியே தெரியும் மேடம் அப்படின்னு சொல்லவும், அது வரைக்கும் வீட்டில் சொல்லாமல் நீ என்னம்மா பண்ணிக்கிட்டு இருந்த அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்கே பாருங்கள் மேடம், இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்கிட்ட கெஞ்சு கேட்டுக்கிட்டாங்க, என்னோட பொண்ணோட வாழ்க்கையே போயிடும், இந்த விஷயத்த சொன்னீங்கன்னா என்னோட பொண்ணை வீட்டை விட்டு தொடர்த்திடுவாங்க, அதனால என்னோட பொண்ணு இப்போ தானே கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்திருக்கா, என்னோட பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாத அப்படின்னு என்னென்னமோ என்கிட்ட கதையை கட்டி எங்களை இந்த விஷயத்த சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க. சரி, ஒரு பொண்ணோட வாழ்க்கை போயிடுமேன்றதுக்காக தான் இந்த விஷயத்த யார்கிட்டையுமே சொல்லாமல் இருந்தோம் மேடம். ஆனால் இந்த விஷயத்த வச்சு இப்படி ஒரு கேடு கெட்ட தனத்தை இவங்க பண்ணுவாங்கன்னு நினச்சி கூட பார்க்கல மேடம். இவங்க சொல்கிறதெல்லாம் அப்பட்டமான பொய். இவங்க போட்டது 80 பவுன் நகை கிடையாது, 7 பவுனோ 8 பவுனோ தான் தங்கம், மீதி எல்லாமே கவரிங் மேடம். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரையும் அவ்வளோ ஏமாத்திருக்காங்க. இப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணவங்கள தான் போலீஸ் ஸ்டேஷனில் ஜெயிலில் பிடிச்சி போடணும் மேடம். ஆனால் இவங்க எந்த ஒரு தப்புமே பண்ணாதவங்களை இப்போது போலீஸ் ஸ்டேஷனுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் 80 பவுன் நகையை போடுறேன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லியிருக்கீங்க, அதனால் நீங்கள் 80 பவுன் நகையை போட்டு தானே மேடம் ஆகணும் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட சொல்லவும், மேடம் என்ன மேடம் சொல்கிறீங்க, அவங்க கொடுத்த நகையை தானே திருப்பி கொடுக்க முடியும், அவங்க தங்கமாக போட்டாங்களா கவரிங்காக போட்டாங்களான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் என்னோட அத்தை யாருக்கிட்டையுமே கேட்டது கிடையாது. உங்களுக்கே தெரியும் மேடம், இது வரைக்கும் நாங்கள் இங்கே இருந்ததில்லை, எங்களோட அத்தையை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்க அப்படியெல்லாம் பண்ணுறவங்களாம். அதுவும் நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருமே இவங்கள அந்த மாதிரி கொடுமையும் படுத்துனதில்லை, வரதட்சணை கேட்டு ஒரு நாளும் கேட்டது கிடையாது, இவங்க 80 பவுன் நகையை கொடுக்கவும் கிடையாது மேடம், இவங்க தான் மேடம் பொய் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், நான் 80 பவுன் நகையை தான் மேடம் போட்டேன், இவங்க தான் மேடம் பொய் சொல்கிறாங்க, இவங்க பொய் சொல்கிறதெல்லாம் நீங்க கேட்காதீங்க மேடம், என்னோட நகையை கொடுக்கணும், இல்லைனா நீங்க தான் மேடம் இதுக்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்க மேடம், நான் இந்த விஷயத்துல எதுவுமே பண்ண முடியாதுங்க மேடம், நீங்க 80 பவுன் நகையை போட்டு தான் மேடம் ஆகணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்ட மீனா ரொம்பவே மனசு உடைஞ்சு போய் வெளியே வராங்க. வெளியே வந்ததுமே நம்ம கோமதி இருந்துட்டு, என்ன மீனா சொன்னாங்க, என்ன உள்ள சொன்னாங்க சொல்லு மீனா அப்படின்னு சொல்லவும், இங்க பாருங்க அத்தை, அவங்க இதை வச்சு இவ்வளோ பெரிய கேம் ஆடுவாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல அத்தை, இவங்க 80 பவுன் நகையை போட்டியாக தான் ஆகணும், அதுவும் போலீஸ் இருந்துட்டு நீங்கள் போட்டு தான் மேடம் ஆகணும் அப்படின்னு கரராக சொல்லிட்டாங்க அத்தை, இப்போ என்னத்தை பண்ணுறது நம்ம அப்படின்னு சொல்லி கேட்கவும், நம்ம சக்தி இருந்துட்டு, இங்கே பாருங்கள், நான் ஒரு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன ஐடியா பண்ணுறீங்க சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் ஒரு மாதிரி குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, இந்த ஐடியா ரொம்பவே சூப்பர், கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சக்தி இருந்துட்டு ஃபஸ்ட்டு வக்கீலை வர வைக்கிறாரு. வக்கீலை வர வச்ச உடனே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் வக்கீல் கிட்ட சொல்கிறாங்க. இவங்க சொல்கிறது எல்லாமே போய், எப்படியாவது நீங்கள் தான் இந்த விஷயத்துலேருந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு வக்கீல்
வக்கீல் கிட்ட சொல்லவும் வக்கீல் இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், உங்க மேல எந்த தப்புமே இல்லாத போது எதுக்காக நீங்க பயப்படுறீங்க? நீங்க பயப்படாதீங்க. கண்டிப்பா நான் இந்த விஷயத்துல இருந்து உங்கள காப்பாத்தி விடுறேன். நீங்க கவலையே படாதீங்க." அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், அவங்க சொல்றது எல்லாமே பொய். அவங்க கவரிங் நகைய தான் எங்க வீட்டுக்கு குடுத்து அனுப்பியிருக்காங்க. இது கவரிங்கா, நகையான்னு கூட எங்க அத்தையும், மாமாவும் ஒரு நாளும் பார்த்ததில்ல. அவ்ளோ நல்ல மனசு உள்ளதவங்கள எப்படி இவங்களாலாம் இப்படி பண்ண முடியுதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது." அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன வக்கீல கூட்டிட்டு போயிட்டு உள்ள பேசுறாங்க. "இங்க பாருங்க மேடம், இவங்க போட்டது எல்லாமே கவரிங் தான் மேடம். இவங்க போட்டது கவரிங்கா, நகையான்னு கூட இதுவரைக்கும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாருமே பார்த்தது கிடையாது. அவ்வளோ வெள்ளந்தியா இருந்திருக்காங்க. அவ்வளோ வெள்ளந்தியா இருக்கிறவங்கள இப்படியெல்லாம் ஏமாத்திருக்காங்க. இப்போ எப்படி மேடம் அவங்க 80 பவுன் நகைய போட முடியும்? சொல்லுங்க மேடம். இங்க பாருங்க மேடம், அவங்க குடுத்த நகைய திரும்பி எடுத்துட்டு வந்து குடுத்துருக்காங்க. வேற எதுவுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லவும், போலீஸ் இருந்துட்டு, "இங்க பாருங்க சார், இங்க நீங்க சொல்றதெல்லாம் எடுபடாது சார். கோர்ட்லயே தீர்ப்பு குடுத்துருக்காங்க." "மேடம், கோர்ட்ல தீர்ப்பு குடுத்துருக்காங்க தான் மேடம். அவங்க குடுத்த நகைய திருப்பி குடுக்கணும் தான் போட்டிருக்காங்கல்ல தவிர, இவங்க 80 பவுன் நகை தான் போட்டிருக்காங்கன்னு அவங்க சொல்ல கிடையாதுல்ல." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க சார், அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்போ அவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு 80 பவுன் நகைய போட்டனே, இப்போ 80 பவுன் நகையும் என்கிட்ட இல்லையே. இது கவரிங்கா குடுத்துருக்காங்கன்னு அவங்க சண்டை போடுறாங்க சார்." அப்படின்னு சொல்லவும், "இங்க பாருங்க மேடம், சரிங்க மேடம், அவங்க நகையெல்லாம் எப்போ வாங்கினாங்கன்னு கேளுங்க மேடம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கிட்ட, "மேடம், நீங்கள் நகையெல்லாம் எப்போ வாங்கினீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம பாக்கியம் இருந்துட்டு, "மேடம், என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் மேடம் வாங்கினோம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "சரிங்க மேடம், அவங்க பொண்ணோட கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் தான் வாங்கினாங்கன்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, விடுங்க. அந்த நகையை எந்த கடையில் வாங்கினாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த கடை பில்லு எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்க மேடம்." அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு ஒரு மாதிரி ஷாக்கிங் ஆகிடுது. "மேடம், அந்த பில்லெல்லாம் எங்கே போச்சுன்னு தெரியலங்க மேடம்." அப்படின்னு சொல்கிறாங்க. "என்ன மேடம், 80 பவுன் நகையை வாங்கியிருக்கீங்க, அதுக்கு பில்லு வச்சிருக்காமையே இருப்பீங்களா? அந்த பில்லெல்லாம் கொண்டு வாங்க மேடம். இப்போது அவங்களும் ஒரு ஆதாரத்தை கேட்குறாங்களே, நீங்கள் நகை தான் போட்டிங்களான்னு அவங்களுக்கும் தெரியணும்ல மேடம்." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட பாக்கியம் இருந்துட்டு, "என்ன மேடம், எங்கள் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா? நான் 80 பவுன் நகையை எவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டேன்னு உங்களுக்கு தெரியுமா மேடம்? என்னோட பொண்ணை கேளுங்க மேடம், என் பொண்ணை கூட கூட்டிகிட்டு வரேன்." அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட நம்ம மீனா இருந்துட்டு, "இங்க பாருங்க மேடம், அவங்க பொண்ணுக்கே எல்லா விஷயமே தெரியும். அவங்க பொண்ணை நீங்கள் விசாரிச்சிங்கனாவே அந்த உண்மையெல்லாம் வெளியே வந்துருங்க மேடம். நீங்கள் அவங்க பொண்ணை கூட்டு கேளுங்க மேடம்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா ஒரு பக்கம் சொல்லவும், அதுக்கப்புறம் என்ன நம்ம போலீஸ் இருந்துட்டு, "இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணை சீக்கிரமாக வர சொல்லுங்கம்மா." அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு வெளியே போயிட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, "இங்கே பாரு மயிலு, நீ இங்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்போ வரணும். வந்து நான் அம்மா சொல்கிற மாதிரி தான் நீ போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லணும், சரியா?" அப்படின்றாங்க. "மா, ஏற்கனவே பொய் சொன்னதுனால அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் நம்மளை ரொம்பவே கேவலமாக நினச்சிக்கிட்டு இருக்காங்கம்மா. அது மட்டும் இல்லாமல் பொய் சொல்லி என்னவெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு உனக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சிருந்தோம் இப்படி திரும்ப திரும்ப திருந்தாமல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா எப்படிம்மா? ப்ளீஸ்மா, என்னோட வாழ்க்கையை குழி தோண்டி புடைச்சிடாதம்மா. அவங்க நீ போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலையும் அவங்க ஏதாச்சும் என்ன கொஞ்சமாவது மனசில் வச்சுருப்பாங்கம்மா. ஆனால் இப்போது அந்த எண்ணம் கூட அவங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சுமா. எதுக்காகம்மா இப்படி பண்ணிக்கிட்டே இருக்க நீ? இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எஸ்ட்ரீமுக்கும் போவேன், எந்த எல்லைக்கும் போய் உன்னோட வாழ்க்கையை நான் காப்பாற்றுவேன். கண்டிப்பாக இவங்க இதுக்கெல்லாம் பயந்து உன்னை அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு தான் போக போகிறாங்க. நீ கவலைப்படாமல் அம்மா பேச்சை மட்டும் கேளு. கண்டிப்பாக நீ அந்த வீட்டுக்கு போயிடுவ." அப்படின்னு சொல்லி வர வைக்கிறாங்க. வந்த உடனே நம்ம மயில்கிட்ட விசாரிக்கிறாங்க. "இங்கே பாருங்கம்மா, இந்த குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எல்லாமே கவரிங்கன்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மா உங்களுக்கு 80 பவுன் நகை தான் போட்டாங்களா, இல்லை கவரிங்காக தான் போட்டாங்களா? நீங்கள் தான் மேடம் சொல்லணும். அந்த வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்களுக்கு நகை போட்டது கவரிங்கா தங்கமான்னு கூட பார்க்காம வச்சுருக்காங்க. அப்படியேப்பட்டவங்களை நீங்கள் ஏமாற்ற போகிறீங்களா? சொல்லுங்கள் மேடம், சொல்லுங்கள்." அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்ட நம்ம மயில் இருந்துட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம மீனா இருந்துட்டு, "இங்கே பாருங்கக்கா, இது வரைக்கும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே உங்ககிட்ட எவ்வளோ பாசமாக இருந்தாங்க. ஆனால் இப்படியேப்பட்டவங்களை நீங்கள் ஜெயிலுக்கும் வீட்டுக்கும் கோர்ட்டுக்கும் அலைய வச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒன்று இல்லவே இல்லையா? இந்த குடும்பத்தில் நீங்கள் வாழணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை வாழக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக உங்களை ஏற்றுக்கவே மாட்டாங்க. எதுக்காக நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? மேலும் மேலும் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. எதுக்காக இந்த வேலையெல்லாம் உங்களுக்கு?" அப்படின்னு
அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டு நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. நான் தான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன்ல, எதுக்காக நீங்க நடுவுல பூந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் இருந்துட்டு இங்க பாருங்கம்மா, நீங்க அமைதியா இருக்கிறதுனால நீங்க சொல்றதெல்லாம் பொய் நாங்க எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இதை கேட்டு நம்ம பாக்கியம் வந்துட்டு என்ன மயிலு, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்களை காப்பாத்துறதுக்காக நீ இப்படி எல்லாம் அதாவது அமைதியா நின்றுட்டு இருக்கியா? இங்க பாரு மயிலு, அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க உன்னை எப்படியெல்லாம் வெளியே துரத்துனாங்க, அவங்கள போயிட்டு நீ காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். இங்க பாரு, நீ உண்மையை மட்டும் சொல்லு, நீ பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. நான் 80 பவுன் நகை தான் போட்டுன்னு சொல்லு மயிலு, சொல்லு அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டே நம்ம அதாவது மயிலு இருந்துட்டு சொல்லலாமா வேணாவா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாண்டியனும் கோமதி பயங்கரமா முறைச்சுக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு கேடு கட்டவளை தான் நான் வீட்டில் கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தேனா, ஐயோ கடவுளே, இப்படி ஒருத்திய நான் வீட்டுக்கு கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருந்தேனே, என்னோட என்னோட நல்ல மனசுக்கு நீ என்னை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கே, நீ எப்படி எப்படி இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு கடவுளை ஒரு பக்கம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, ஆமாம் மேடம், என்னோட அம்மா 80 பவுன் நகையை தான் போட்டாங்க, ஆனால் இதெல்லாம் கவரிங்காக இருக்கிறது எப்படின்னு எனக்கு தெரியல மேடம். அவங்க இப்போது கடைக்கு ஏதாச்சும் எடுத்துக்கிட்டாங்களா என்னன்னு உனக்கு ஒன்றும் புரியல மேடம். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க கவரிங்கை வச்சுட்டாங்களான்னு எனக்கு எதுவும் தெரியல மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம ராஜி, நம்ம கதிர், அதுக்கப்புறம் செந்தில், மீனா, அதுக்கப்புறம் சரவணன், பாண்டியன், கோமதின்னு எல்லாருமே பயங்கர ஷாக்கு. அதுக்கப்புறம் என்ன நம்ம ராஜு இருந்துட்டு, அக்கா இப்படியெல்லாம் பொய் சொல்லாதீங்க அக்கா, நமக்கு தாலி பிரித்து கோக்குறும் போது நீங்கள் மாடியில் நின்று உங்கள் அம்மா கிட்டேயே என்ன பேசிக்கிட்டு இருந்தீங்க, அதெல்லாம் கேட்டு நீங்கள் என்கிட்ட என்னெல்லாம் சொன்னீங்க. எங்கள் குடும்பத்தில் அவ்வளோ வசதி இல்லை, 80 பவுன் நகை போடுற அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லை, ஏதோ என்னோட பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்காக இப்படி ஒரு பொய்யை சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம், அப்படின்னால என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினுங்க, இந்த விஷயத்த அத்தைக்கிட்டையும் மாமாக்கிட்டையும் சொல்லாதீங்கன்னு என்கிட்ட எவ்வளவோ கெஞ்சினீங்க, ஆனால் இப்படியெல்லாம் பொய் சொல்லுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கலங்க அக்கா. ஆனால் உங்கள் மேலே இந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சமாவது கரிசனை இருந்துச்சு, ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணுறத பார்த்தா கண்டிப்பாக உங்கள் மேலே ஒரு கரிசனை இல்லாத மாதிரி பண்ணிட்டீங்களேக்கா, கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு மயில் இருந்துட்டு அதாவது பாகிதா பார்த்து, மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லவும், இங்கே பாரு மயில், நீ கவலையே படாத, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டியது பொறுப்பு எனக்கு இருக்குது, நீ கவலைப்படாம இரு, கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையை காப்பாத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன போலீஸ் இருந்துட்டு, இங்க பாருங்கம்மா, அவங்க குடும்பத்துல இருந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க, அவங்க 80 பவுன் நகை தான் போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு, நீங்க என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, நீங்க 80 பவுன் நகையை போடுறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கவும், இங்க பாருங்க மேடம் அப்படின்னு சொல்லி நம்ம சக்தி சொல்லவும், சொல்லுங்க சார், நீங்க என்ன சொல்ல போறீங்க, நீங்களும் அந்த குடும்பத்துல இருக்கிறவங்க எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு சொல்ல போறீங்க அப்படி தானே, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுங்க சார், நீங்க 80 பவுன் நகையே எடுத்துட்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க பாருங்க மேடம், அவங்க பில்லை வந்து காட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரிங்க மேடம், அவங்க எந்த கடையில நகையை வாங்கினாங்கன்னு சொல்லுங்க மேடம், அந்த கடையில போயிட்டு அவங்க 80 பவுன் நகை தான் வாங்கினாங்களா இல்லை அந்த கடையில் கவரிங்க வாங்கிட்டு வந்தாங்களான்னு எனக்கு எப்படி தெரியும், அதனால் நான் அவங்க நகை வாங்கின கடையை சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டே நம்ம பாக்கியம், அதாவது பாக்கியம் வந்துட்டு ஒரு மாதிரி விடன்னு ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம மயில் இருந்துட்டு, என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, நீங்கள் வாங்கின கடையை சொல்லி தான் வாங்கணும், இப்போ தானே உங்கள் பொண்ணோட கல்யாணத்துக்கு தானே வாங்கினீங்க, அதனால் நீங்கள் பில்லாவது கொடுக்கணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வாங்கின கடையாவது சொல்லணும் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஒரு மாதிரி திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன, இங்கே பாருங்கம்மா, எதுக்காக நீங்கள் திருன்னு முழிச்சுக்கிட்டே இருக்கீங்க, இங்கே பாருங்கள் மேடம், நாங்கள் எந்த கடையில் நகை வாங்கணும்னு சொல்லிட்டு மறந்துட்டோம் மேடம் அப்படின்றாங்க. இதை கேட்டு நம்ம சக்தி முத்து எல்லாம், இங்க பாருங்க மேடம், இவங்க பேசுறத பார்த்தாவே தெரியல, இவங்க பொய் சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியல மேடம், எதுக்காக மேடம் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாம் இப்படி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இவங்க பொய் சொல்றாங்கன்னு அப்பட்டமா தெரியுது, அப்படி தெரிஞ்சிருந்தோம் நீங்க அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இந்த உலகத்திலேயே நியாயத்துக்குன்னு ஒரு இதுவே இல்லையா, நீங்க எதுக்காக தர்மத்து பக்கம் நிக்காம அநியாயத்து பக்கம் நின்றுட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க மேடம், அவங்க பொய் சொல்றாங்கன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அப்படி இருந்தா ஏன் மேடம் எங்க
குடும்பத்துக்கு பக்கம் நீங்கள் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கள் சார், கோர்ட்டில் தீர்ப்பை கொடுத்துட்டாங்க. இதுக்கப்புறமும் எங்களால் என்ன சார் பண்ண முடியும்? கோர்ட்டில் ஒரு தப்பான தீர்ப்பை கொடுத்தாங்கன்னா நீங்கள் நியாயத்து பக்கம் நிற்க மாட்டீங்களா? நீங்கள் அநியாயத்து பக்கம் தான் நிற்பீங்களா அப்படின்னு சொல்லவும், இதை கேட்ட போலீஸ்க்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. இங்கே பாருங்கள் மேடம், நீங்கள் நகை போட்டது உண்மைனா நீங்கள் பில்லாவது கொடுத்தாகணும், இல்லைனா எந்த கடையில் வாங்கினதாவது சொல்லி ஆகணும், இல்லைனா நீங்கள் சொன்னதெல்லாம் பொய்ன்னு நான் எடுத்துக்கவா அப்படின்னு சொல்லவும், என்ன மேடம் என்ன நீங்கள் எப்படி மேடம் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? இப்படி அநியாயமாக எனக்கு 80 பவுன் கிடைக்க விடாமல் பண்ணுறீங்களா மேடம்? நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னோட பொண்ணுக்கு அந்த நகையை போட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் மேடம். அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் கடை வாங்கி வாங்கி என்னோடய பொண்ணுக்கு 80 பவுன் நகையை போட்டு கல்யாணம் பண்ணி வச்சான். ஆனால் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் என்ன எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்கன்னு பாருங்கள் மேடம் அப்படின்னு ஒரு நடிப்பை போடுறாங்க. இங்கே பாருங்கம்மா, இந்த மாதிரி நடிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இந்த மாதிரி பேசி தானே நீங்கள் இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறீங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் நகை வாங்கினதுக்கு பில்லாவது கொடுக்கணும், இல்லைனா எந்த கடையில் வாங்கினாங்க தான் சொல்லணும். நீங்கள் 80 பவுன் நகை வாங்கியிருக்கீங்க. அந்த 80 பவுன் நகையும் எங்கே வாங்கினன்னு ஞாபகம் இல்லைன்னு சொல்கிறது அப்பட்டமாக தெரியுது மேடம் நீங்கள் போய் சொல்கிறீங்கன்னு. நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த கடையில் வாங்கினங்கன்னு சொல்லுங்கள் மேடம், இல்லைனா நீங்கள் சொல்கிறது எல்லாமே போய் நாங்கள் எடுத்துக்கிட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு இதுக்கு மேலேயும் நம்ம பொய் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, நம்ம சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட சொல்லிடுவோமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. இதை கேட்டே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி கொஞ்ச நேரம் அமைதியாக நானே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாக்கியம் இருந்துட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நம்ம மயில இருந்துட்டு, நம்ம இதுக்கு மேலேயும் போய் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாதுமா, இங்கே பாருங்கம்மா, நம்ம பொய் சொல்லி தானம்மா இந்த நிலைமைக்கு வந்து நிற்கிறோம், இங்கே கொஞ்ச நேரம் நீங்கள் அமைதியாக இருங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயில் இருந்துட்டு, இங்கே பாருங்க மேடம், என்னோட அம்மா எனக்கு 80 பவுன் நகையெல்லாம் போட கிடையாது மேடம், 80 பவுன் நகை போடுறேன்னு தான் சொன்னாங்க, ஆனால் அதில் 7 பவுனோ 8 பவுனோ தான் மேடம் தங்க, மீதி எல்லாமே கவரிங் மேடம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டால் நம்ம போலீஸ்க்கு பயங்கரமாக ஷாக் ஆகிடுது. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கம்மா, நீங்கள் எவ்வளோ கேவலமான ஒரு ஜென்மமாக இருக்கீங்க, நீ இப்படியெல்லாம் பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு கேவலமா இல்லை, அசிங்கமா இல்லை? ஏன் மேடம் இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ கேவலமாக பதில் சொல்கிறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா? அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே எவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க. உங்கள் பொண்ணை பொய் சொல்லாமல் கல்யாணம் பண்ணி கொடுத்துருந்தா உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்போ எப்படி இருந்திருக்குன்னு தெரியுமா மேடம்? உங்களுக்கு இப்படி கேவலமாக பொய் சொல்லி உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்து வச்சுருக்கீங்களே, உங்களால் தான் மேடம் உங்கள் பொண்ணோட வாழ்க்கை இப்போது புதக்குழியில் தள்ளி விட்டுட்டீங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கம்மா, உங்கள் அம்மா பேச்சை கேட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாவே இருக்காது. இந்த குடும்பத்தை மேலே பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்கீங்க. இப்படி கொடுத்தும் அவங்களுக்கு ஆத்திரம் தீரலைன்னா இப்போது ஒரு கேவலமான ஒரு பொய்யை சொல்லி இப்படி ஒரு கேவலமான விஷயத்த பண்ணியிருக்கீங்களே, உங்களுக்கே நியாயமாக இருக்கா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே குத்துற மாதிரி போலீஸ் இருந்துட்டு பாக்கியத்தை கேட்கவும், பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருங்கள் மேடம், என்னோட பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு நான் எந்த எல்லைக்கும் போவேன். இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க என்னோட பொண்ணை அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போற வரைக்குமே நான் இந்த குடும்பத்தை விடவே மாட்டேன் மேடம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். இங்க பாருங்கம்மா, அடுத்த டைம் நீங்க கோர்ட்டுக்கு போகும்போது நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு நான் கோர்ட்ல சொல்லதான் போறேன். நீங்க ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லதான் மேடம் போறேன். அப்படி சொல்லிட்டதுக்கு அப்புறம் கோர்ட்ல என்ன முடிவு பண்றாங்கன்னு நான் பாத்துக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இங்க பாருங்க மேடம், எங்க குடும்பத்து மேல எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்க மேடம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம அதாவது அந்த போலீஸ் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, எனக்கு முதலே தெரியும் உங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு, ஆனால் இவங்க கொடுத்துருக்குது அதாவது டவுரி கேஸ் மேடம், வரதட்சணை குடும்ப கேஸ் கொடுக்கறதுனால இதை நாங்கள் எடுத்து தான் மேடம் ஆகணும். இந்த எடுத்து அதில் என்ன உண்மை இருக்குதுன்னு பொய் இருக்குதுன்னு நாங்கள் பொறுமையாக தான் மேடம் விசாரிக்க முடியும். ஆனால் உங்களை பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்து இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, ஆனால் உங்ககிட்ட எந்த ஒரு ஆதாரமே இல்லாததுனால தான் மேடம் இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு ஆக்ஷனோ இவங்களுக்கு எதிராக எங்களால் பண்ண முடியல, எங்களை மன்னிச்சிருங்க மேடம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க மேடம், எங்கள் மேலே எந்த ஒரு தப்புமே இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்களா மேடம், அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக வெளியே வராங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு கோமதி கிட்ட போயிட்டு, அத்தை ப்ளீஸ் அத்தை என்னை மன்னிச்சு இந்த குடும்பத்தில் ஏற்றுக்கோங்க அத்தை, என்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக என்னோட அம்மா முட்டாள்தனமாக என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நான் சொல்கிறத எதுவுமே கேட்க மாட்டாங்க, ப்ளீஸ் அத்தை என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அத்தை, என்னால்
என்னால் அந்த வீட்டில் இருக்கவே முடியல அத்தை. ப்ளீஸ் அத்தை, என்னை எப்படியாச்சும் இந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு போயிடுங்க அத்தை. என்னால் இந்த வீட்டில் இருக்கவே முடியல அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. இதை பார்த்து நம்ம கோமதி இருந்துட்டு, இங்கே பாருடி, இந்த மாதிரி கேவலமாக நடிச்சுக்கிட்டு இருக்காத. எங்களை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் ஜெயிலு வரைக்கும் வர வச்சுட்டல, உன்னை நாங்கள் மறக்கவே மாட்டோம். இப்படி ஒருத்தியை நாங்கள் பாம்புக்கு பால் வாத்துக்கிட்டு இருக்க மாதிரி உனக்கு விஷத்தை ஊற்றி, அதாவது உனக்கு பால் வாத்துக்கிட்டு இருந்தோம். உன்னோட விஷத்தை காட்டிட்டு இல்லை, நீ நல்லா இருப்படி, நீ ரொம்ப நல்லா இருப்ப. எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கலாம் ரொம்பவே கஷ்டப்படுத்திட்டே நீ, உங்களை நான் வாழ்க்கை முழுக்க மறக்கவே மாட்டாண்டி அப்படின்னு சொல்லி பயங்கர கோவத்தில் அங்கேருந்து போகிறாங்க. நம்ம மயில் இருந்துட்டு மீனா கிட்ட போயிட்டு, மீனா நீயாவது அத்தைக்கிட்ட சொல்லு மீனா, எப்படியாவது என்ன இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போக சொல்லு மீனா அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கக்கா, உங்களுக்காக நாங்கள் பறிஞ்சு பேசுகிற அளவுக்கு நீங்கள் நியாயமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்களா? நீங்கள் எந்த ஒரு நியாயமே இல்லாமல் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால நாங்கள் எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும்? நீங்கள் நடந்துக்கிட்டு நியாயமே இல்லை, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், இதை கேட்டால் நம்ம மயில் இருந்துட்டு, இங்கே பாரு மீனா, என்னோட அம்மா நான் எவ்வளவோ சொன்னேன், ஆனால் அவங்க எதுவுமே கேட்காம இப்படியெல்லாம் பண்ணிட்டாங்க மீனா. நான் என்ன மீனா பண்ணுவேன்? ப்ளீஸ் மீனா, நீயாவது என்னை புரிஞ்சுக்கிட்டே இப்படியெல்லாம் பேசாமல் இரு மீனா அப்படின்னு சொல்லவும், என்னத்தை புரிஞ்சுக்க சொல்கிறீங்க? நீங்கள் சொல்கிறதில்ல அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. நீங்கள் இவ்வளோ கேவலமாக பண்ணிக்கிட்டதுனால உங்கள் வாழ்க்கை உங்கள் அம்மாவை குழு தோண்டி பொதிச்ச மாதிரி தான். உங்கள் அம்மாவை போயிட்டே கேளுங்க, என்னோட வாழ்க்கையை எதுக்காக இப்படி பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லி நம்ம மீனா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட போயிட்டு, இங்கே பாருமா, என்னோட வாழ்க்கை கெடுத்ததே நீதாம்மா. எந்த ஒரு அம்மாவும் தன்னோட புள்ளவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் நினைப்பாங்க, ஆனால் நீ என்னோட வாழ்க்கையை குழு தோண்டி புடைச்சிட்டியம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பாக்கியம் இருந்துட்டு, இங்கே பாருடி, உன்னோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு இந்த விஷயத்தில் என்ன முடிவு எடுப்பாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோடில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச